தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில பேருக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, வேதாகமம், பைபிள் என்பது மனுஷனால் எழுதப்பட்டதா? இல்ல தேவன் கொடுத்ததா? இதை குறிச்சு நான் எப்படி கண்டறியறது? இதை எப்படி நம்பலாம்? அப்படின்னா, ஒரு அழகான வசனம் இருக்கு. 2 அழகான வசனங்கள். இத நான் படிக்கிறேன். உங்களுடைய கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு சில சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள இது உதவியா இருக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நான் படிக்கிறேன். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இதனால முதலாம் பகுதியிலே சொல்றாரு, தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பேசினதை மனுஷர் குறித்து வச்சு அவர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவனிடத்திலிருந்து அருளப்பட்ட இந்த வார்த்தைகள், நீங்கள் 100% இதை நம்பி இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வேதம் தேவனால் கொடுக்கப்பட்டதுன்னு அது விசுவாசிங்க. இதுக்கு இன்னொரு அத்தாட்சினா, அந்த வசனங்களில் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள உலாவுகிறார். இந்த வேதத்தை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். பரிசுத்த வேதாகமம் உங்களை தவறாய் வழி நடத்தவே நடத்தாது. தேவனுடைய சத்தியமுள்ள வார்த்தைகள் தேவனுடைய ஆவியானவர்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மனுஷனுடைய ஏதோ ஒரு கற்பனையில் தேவனுடைய காரியங்களை வேதாகமத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. தேவன் ஆசீர்வதிப்பாராக.